எனவே இயேசுவை பார்ப்பதற்காக 3 நபர்கள் செல்கிறார்கள். யார் அந்த 3 நபர்கள்? 3 நபர்களுடைய பெயர்கள் என்ன தெரியுமா? தெரிஞ்சவர்கள் கை தூக்குங்க, சொல்லுங்கம்மா. கஸ்பார், உட்காருங்க. நன்றிம்மா, உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. மெல்கியோர், அப்புறம் கஸ்பார். 3 நபர்கள், கஸ்பார், மெல்கியோர், அப்புறம் பல்தசார். சரிங்களா? இவர்கள் 3 நபர்கள் என்னென்ன கொடுக்குறாங்க? பொன் கொடுக்கிறார்கள், அப்புறம் தூபம் சாம்பிராணி கொடுக்கிறார்கள், அப்புறம் வெள்ளைப்போளம். பொன் எதை குறிக்கிறது? இயேசுதான் அரசர் என்பதை பொன் குறிக்கின்றது. அதுக்கப்புறம் சாம்பிராணி எதை குறிக்கிறது? இயேசு வெறு அரசர் மட்டுமல்ல, இயேசுதான் கடவுள் என்பதை அந்த சாம்பிராணி குறிக்கிறது. அதுக்கப்புறமேட்டு வெள்ளைப்போளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விலை உயர்ந்த ஒரு மூலிகை திரவியம். அது என்ன, எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது அது? இயேசு அது, அதாவது அந்த திரவியத்தை எப்போ போடுவார்கள் என்றால் இறந்ததுக்கு அப்புறம் தான் போடுவார்களாம். எதற்காக? இயேசு கொல்லப்படுவார், மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை அது குறிக்கிறது. எனவே இந்த 3 நபர்களும் இயேசுவை கண்டு கொள்வதற்காக, இயேசுவை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அவர்கள் அந்த இயேசுவை பார்த்தவுடன் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய மனம் எப்படி ஆகுது? மகிழ்ச்சி அடைகிறார்கள், பேரு வகை கொள்கிறார்கள். ஒரு கம்மலோ ஒரு மூக்குத்தியோ கட்டிலுக்கடியில் காணாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? தொடப்பத்தை விட்டு கிண்டி என்ன பண்ணுறோம்? அதை பார்த்த உடனே அப்பானா ஒரு திருப்தி அடைகிறோமா இல்லையா? எத்தனை பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கும்? எங்கள் வீட்டில் நிறைய தடவை நடந்துருக்குது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அது நடந்தே தீரி இருக்கும். எனவே அதை போல தான் இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் பெரு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நம்மில் பல பேர் இயேசுவை கண்டு கொள்வதே கிடையாது. யாரெல்லாம் இயேசுவை கண்டு கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். இயேசுவை கண்டு கொண்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இயேசுவை கண்டு கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, ஒரு நபர் இயேசுவை, ஆண்டவரை அவர் கண்டு கொள்ளவில்லை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, யோனா புத்தகத்தை எடுங்க. இறைவாக்கினர் யோனா, அவர் ஆண்டவரை கண்டு கொள்ளவில்லை. ஆமா தானே? என்ன பண்றார்? ஆண்டவர் அவருக்கு தோன்றி என்ன சொல்றாரு? நீ தம்பி, நீ என்ன பண்ணணும்? கிளம்பி நினிவே நகருக்கு போ, அங்கே தான் உனக்கு நான் வேலை வச்சிருக்கேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? ஆண்டவரை கண்டு கொள்ளவே இல்லை. எடுத்துட்டிங்களா? யோனா எங்கே இருக்காரு? தெரில. இறைவாக்கினர் யோனா 1:4 இறைவசனம். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். அப்புறம் கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று, கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு வந்து விட்டது. போதுமா? என்ன நடக்குது? ஆண்டவர் நினிவேக்கு போப்பான்னு சொல்றாரு. ஆனால் என்ன பண்றாரு இவர்? அதனால் எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு? கடவுளை கண்டு கொள்ளாமல், கடவுளுடைய வார்த்தையை கண்டு கொள்ளாமல் என்ன பண்ணுறாரு? எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அப்போ என்ன நடக்குது? கடலில் கொந்தளிப்பு உருவாகிறது, பெருங்காற்று வீச செய்தார். யார் செய்கிறா? கடவுள் செய்கிறார். கப்பல் உடையிற அளவுக்கு உடைந்து போகிற நிலையில் வந்து விட்டது. யாரெல்லாம் ஆண்டவரை கண்டு கொள்ளவில்லை என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையிலும் புயல் வீசும், நம்ம வாழ்க்கையிலும் பெருங்காற்று வீசும், நம்ம வாழ்க்கையும் என்னது? உடைந்து போகிற அளவுக்கு மாறிவிடும். நமது வாழ்க்கை பயணம் என்பது கடலில் பயணம் செய்வது போலதான். நாம் எல்லாரும் என்னது? ஒரு படகுகளை போல பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் காட்டும் திசையில் நாம் சென்றால் சேஃபாக இருப்போம். இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். சுனாமியில் ஸ்விம்மிங் போடுறதுக்குன்னா நமக்கு யாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளின் வார்த்தையை தவற விடுகின்றோமோ, கடவுளின் வார்த்தையை கேட்டும் கேட்காதபடி கண்டு கொள்ளாமல் இருக்கின்றோமோ, நமது வாழ்க்கையில் புயல் அடித்தே தீரும். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருத்துதர் பணிகள் 27. என்ன பண்ணுறாங்க?
பவுலை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். எதில் செல்கிறார்கள்? அவர்களும் கப்பலில் தான் போகிறாங்க. சொல்கிறாரு பவுல், தம்பிங்களா ஒழுங்கா என்னை கீழே இறக்கி விட்டுருங்க. நீங்கள் என்னை கீழே இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கும் சேஃபு, எனக்கும் சேஃபு, கப்பலும் சேஃபாக இருக்கும். இல்லைனா எல்லாம் ஒரே அடியாக போகிவிடும். எடுத்துங்கம்மா திருத்துதர் பணிகள் 27:10 வாசிங்கம்மா. அவர் அவர்களை பார்த்து, நண்பர்களே, இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கு மட்டுமல்லாமல் நம்புயிருக்குமே ஆபத்தானது. அப்புறம் பெருங்கேட்டை விளைவிக்க கூடியதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றதை அவங்க கேட்டாங்களா? பவுல் சொல்றத அந்த கப்பலோட்டிகள் கேட்டார்களா? ஒண்ணுமே கேட்கல. எடுத்து 13 வாசிங்கம்மா. 13. தென்றல் காற்று வீசியது. அவர்கள் தென்றல் காற்று வீசி என்ன பண்றாங்க? எங்கள் நோக்கம் கைகூடியது என்று நினைத்து நங்கூரத்தை எடுத்து விடுகிறார்கள். அவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? பவுலை கைது செய்து கப்பலில் கூட்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது? புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி ஒரு லேசான காற்று, இதமான காற்று வீசுது. அதை பார்த்த உடனே அப்பாடா நம்மளுடைய நோக்கம் கைகூடியது என்று நினைத்து விட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த நங்கூரத்தை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? 14 வாசிங்க. சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்ற பேய் காற்று வீசியது. பவுல் சொல்லும்போது கேட்டிருக்கணுமா இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய இஷ்டத்துக்கு, அவங்களுடைய திமிருக்கு நாமளும் என்ன பண்ணுறோம்? அப்படி தான் சொல்கிறத கேட்குறது கிடையவே கிடையாது. இறைவார்த்தை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும், இப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிறதே கிடையாது. நானும் சேர்த்து தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். காதில் என்ன பண்ணுறது? அதை வாங்கிறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது கடைசியில் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில் பெருங்காற்று வீசும். வாடை கொண்டல் என்ற பேய் காற்று வீசியது. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை உதாசீனப்படுத்துகின்றோமோ, இறை வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காமல் இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் பேய் காற்று, பெருங்காற்று, நம்முடைய வாழ்க்கை பயணம் உடைந்து போகிற அளவுக்கு ஆபத்தை நேரிடும். ஆனால் நம்ம எப்பொழுது இறை வார்த்தையை கேட்கின்றோமோ, கடவுளை கண்டு கொள்கின்றோமோ, என்ன நடக்கும்? சக்கேயு என்ன பண்ணுறாரு? இயேசுவை பார்ப்பதற்கு என்ன பண்ணுறாரு? எடுத்து வாசிங்க. லூக்கா 19:3. சக்கேயு என்ன பண்ணுறாரு? இயேசுவை பார்ப்பதற்கு விரும்பினார். அதுதான் முதல் வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். நாம் எல்லோரும் அவரை பார்ப்பதற்கு விரும்புகின்றோமா? இறை வார்த்தையை சுவைப்பதற்கு விரும்புகின்றோமா? அதான் சக்கேயு என்ன பண்றாரு? இயேசுவை பார்ப்பதற்கு விரும்பியதனால தான் என்ன பண்றாரு? ஓடி போய் ஒரு அத்தி மரத்தின் மேலே ஏறி நின்று இயேசுவை கண்குளிர பார்க்கிறார். இயேசுவை அவர் கண்டதனால் என்ன நடக்குது? எடுத்து வாசிங்கம்மா. 9வது இறை வார்த்தை என்ன பண்றாரு? இயேசு அவரை நோக்கி, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. யாரெல்லாம் இயேசுவை கண்டு கொள்கின்றோமோ அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மீட்பு கிடைக்கும். யாரெல்லாம் இயேசுவை கண்டு கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மீட்பு கிடைக்கும். பெரிய உதாரணம் யாரு? நம்முடைய சக்கேயு. அதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு? அவர் இயேசுவை கண்டு கொண்டதுக்கு அப்புறமேட்டு அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறியது. எனவே நான் இயேசுவை கண்டு கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்கிறேன், அதுதான் முக்கியம். சக்கேயு இயேசுவை பார்ப்பதற்கு விரும்பினார், அதனால தான் ஓடி போகின்றார். நான் இயேசுவை பார்ப்பதற்கு விரும்புகிறேனா? இறை வார்த்தையை சுவைப்பதற்கு, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நான் விரும்புகின்றேனா? யாரெல்லாம் இயேசுவை கண்டு கொள்கிறார்களோ, ஏசாயா 41:10, யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவரை முகமுகமாக கண்டு கொள்கிறார்களோ, நமது உள்ளத்தின் வழியாக கண்டு கொள்கிறார்களோ, எடுத்துட்டீங்களாமா? ஏசாயா 41:10 என்ன சொல்றாரு? அஞ்சாதே, பயப்படவே பயப்படாதே. அப்புறம் நான் உன்னோடு இருக்கிறேன். என்னது?
நீ யாரெல்லாம் இயேசுவை கண்டு கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இறை வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுனா சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்புறம் கலங்காதே, நான் உன் கடவுள். செக்கையை பார்த்து, சக்கேயுவே இறங்கி வா, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்பது போல கலங்காதே, நான் உன் கடவுள். அப்புறம் நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அவருடைய இறை வார்த்தையின்படி நடப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? நாம் ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவர் எத்தனை அடி எடுத்து வைப்பார்? 1000 அடிக்கு மேலே எடுத்து வைப்பார். நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? யோசிச்சுட்டு இருக்கிறோம், எடுக்கலாமா வேண்டாமா. சக்கேயு எப்படி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு மரத்து மேலே ஏறினாரோ, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடி எடுத்து வைப்பது தான் என்னது? ரொம்ப 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 கஷ்டமானது. அதை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சிட்டோன்னா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். எனவே முதல்